விஸ்வாவசு ஆண்டு கும்பமாதம் என்று அழைக்கப்படக்கூடிய மாசி மாதம் 21ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம். அற்புதமாக இன்றைய தினம் திருத்தியை கிரியும் அஸ்த நட்சத்திரமும் கூடியிருக்கக்கூடிய சுபயோக சுபதினத்திலே குருவாரத்திலே வடர் தலமோங்கு கந்தகோட்டத்தின் அருகிலே அற்புதமாக சைவத்தையும் தமிழையும் இரு கண்கள் என கருதி சுமார் 122 ஆண்டுகளாக இதனுடைய துவக்கம் 1904ஆம் ஆண்டு. ஆக அப்படி சைவத்தை போற்றி காத்து வளர்க்கக்கூடிய தன்னிகரெல்லாம் திருச்சபையாக விளங்கக்கூடிய நம்முடைய சைவ சமய பக்த ஜன சபையின் கண் அமைந்திருக்கக்கூடிய அடியார் பொதுமக்களையும் சான்றோர் பொதுமக்களையும் பணிந்து வணங்கி இன்றைய தினத்திலே அடியெடுத்து இட்ட தலைப்பு ஆசி பெறுவோம் மாசி மாதத்தில் என்ற தலைப்பிலே சில சிந்தனை துளிகளை சிந்திக்கவிருக்கின்றோம். சபையை நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அதே போல ஒரு திருவிழாவை நடத்துவது என்பதும் சாதாரணமான விஷயம். நம்முடைய இந்து தர்மத்தின்படி, சனாதன தர்மத்தின்படி ஒவ்வொரு மாதத்திலும் ஏகப்பட்ட திருவிழாக்கள் வருவதற்கு தெரியும். அதிலும் தமிழ் மாதத்தை பொறுத்த அளவிலே பௌர்ணமின்னு வந்தா திருவிழா. பாருங்களேன், உத்தரமும் பௌர்ணமியும் ஒன்னா வந்தா அது பங்குனி மாசம், பங்குனி உத்தரம். சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா வந்தா அது சித்ரா பௌர்ணமி. விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா வந்தா அது வைகாசி விசாகம். ஆக பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா வந்தா அது தைப்பூசம், தை மாசத்துலதான் வரும். இங்கிலீஷ் தேதியாவது பிப்ரவரி 28, 29 அந்த லீப் இயர்ல மாறிடும். ஆனால் தமிழ் மாதங்களானது சந்திரனுடைய அடிப்படையிலே வைத்து கணக்கிடப்படக்கூடிய மாதங்களாக இருக்கின்ற காரணத்தினால் மாசி மாதத்திலே, அதுவும் இந்த மாதத்திலே மகமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்தால் அதுதான் மாசி மகம் என்று நாம் கொண்டாடுகின்றோம். மாசி மாதத்துக்கு இன்று தனியான சிறப்புகள் உண்டு. ஏற்கனவே நாம துலா மாதத்திலே, ஐப்பசி மாதத்திலே துலா ஸ்நானம் என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். காவிரி நதியிலே அத்துணை புண்ணிய நதிகள், பரதகண்டத்திலே இருக்கக்கூடிய அத்துணை புண்ணிய நதிகள் நம்முடைய தட்சிண பாரதத்திலே விளங்கக்கூடிய காவிரி நதியிலே கலப்பதாக ஒரு ஐதீகம். அதனால ஐப்பசி மாதம் முழுக்க காவிரியிலே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்நானம் பண்ணினால் நம்முடைய பாவங்களும் ரோகங்களும் அகலும் என்பது நம்பிக்கை. அது மாசம் முழுக்க விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த மாசம் முதல் தேதியாவது அதை போய் குளிச்சிடணும். முடவன் முழுக்குன்னு பேர், இதெல்லாம் பார்க்கணும். அப்ப அடுத்த ஸ்நானம் எங்கேன்னு கேட்டா அதுதான் மாசி மாதத்திலே விளங்கக்கூடிய மாசி நீராடல் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு இடம். அதுவும் மாசி மகாமகத்திலே விளங்கக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விளங்கக்கூடிய அந்த மகாமகம் இருக்கின்றது. அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகின்றன. இப்ப அதை பற்றி தான் நாம விரிவாக இந்த நிகழ்விலே பேசவிருக்கின்றோம். பெரியோர்களே, இறைவனுடைய ஆசையினாலும் பெரியோர்களுடைய அருளினாலும் சங்கரார சதுர்த்தி மாசம் கொண்டாடினாலும் மாசி மாதத்திலே வரக்கூடிய சங்கரார சதுர்த்தி மிக சிறந்ததாக கருதப்படுகின்றது. இது ஒரு ஆசிரியர் குருவுக்கான மாதம் என்றே இதை போற்றுகின்றனர். அதனால உபநயனம் செய்பவர்கள் இதை கவனிக்க வேண்டும். அந்த நாளர்களுக்கு இருபிறப்பு என்று நக்கீரனே பாடியிருக்கின்றார் திருமுருகாற்றுப்படையில். என்ன 2 பிறப்பு அப்படின்னு கேட்டா, பறவைக்கு 2 பிறப்பு. ஒன்று முட்டையாக ஒரு பிறப்பு, முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வரக்கூடிய ஒரு பிறப்பு. பறவைக்கு 2 பிறப்பு. நமக்கெல்லாம் ஒரே பிறப்பு தான். ஆனால் வேதத்தை ஓதக்கூடிய அங்கநாளர்களுக்கு 2 பிறப்புன்னு சொன்னா, ஒன்று சாதாரணமாக கருவிலே இருந்து கணிக்கக்கூடிய ஒரு பிறப்பு, அது சாதாரணமாக கண் திறக்கிறது. உபநயனம் என்று சொல்லப்படக்கூடிய ஆச்சாரியரிடத்திலே அந்த மந்திரத்தை கேட்டு தெரிவிக்கக்கூடிய அது ஒரு பிறப்பு. ஆக இரு பிறப்பு. இந்த உபநயன திருவிழா மாசியிலே எடுத்தால் நலம் என்று பெரியோர்கள் மிக அழகாக கூறியிருக்கின்றார். ஏன் இதுக்கு பின்னாடி என்ன காரணம்?
ஓம் என்று சொல்லப்படக்கூடிய பிரணவ மந்திரத்தினை எம்பெருமான் முருகப்பெருமான் சிவபெருமானாருக்கு அருளிய மாதம் இந்த மாசி மாதம் என்ற காரணத்தினால் இது அற்புதமான குரு சிஷ்யத்தினுடைய தொடர்புடைய ஒரு மாதமாக உபநயன மாதமாக இது விளங்குகிறது. இந்த மாதத்தினுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டா சாட்சாத் திருமால் என்று வர்ணிக்கப்படக்கூடிய விஷ்ணு பகவான். இதுல மிக சிறந்த வைபவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன ஆன்மீகத்திலே. பள்ளிக்கொண்டாப்பட்டுன்னு ஒரு இடம் திருவண்ணாமலையிலிருந்து இந்த மாசி மாதத்துல அண்ணாமலையாரை அடிக்கமலம் சென்றிருந்தும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இடத்தை கதிர்ந்து காதிருப்ப தன்னால் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பெருங்கொடி செய் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூங்குணல் பாய்ந்த ஆடையோடு என்பார். அப்ப திருவண்ணாமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானார் அருணாச்சலேஸ்வரர் பள்ளிக்கொண்டாப்பட்டுக்கு ஏன் இந்த மாசி மாதத்தில் வருகின்றார் அப்படின்னு கேட்டா, இதுதான் வல்லாள மகாராஜன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த கதை. வல்லாள மகாராஜன் புத்திரபாகியம் இல்லாத காரணத்தினாலே புத்திரபாகியம் இல்லைன்னா சொர்க்கத்திலே இடமில்லை என்று, அதனால என்ன பண்ணணும்னா ஒரு வேலைகள் பார்த்து இல்லைன்னா ஒரு புத்திரபாகியம் ஒரு ஏற்படுத்தணும், ஒரு வளர்ப்பு பிள்ளை ஒரு தத்து பிள்ளை எடுத்து வளர்க்கணும். ஆக சிவபெருமானே இந்த வல்லாள மகாராஜாவுக்கு நீத்தார் கடனை செய்ததாக ஒரு ஐதீகம். நீத்தார் கடனை செய்ததாக அதனால மாசி மாதத்திலே வல்லாள மகாராஜாவை நோக்கி இந்த திருவண்ணாமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் வருவதாக பள்ளிக்கொண்டாப்பட்டில் வருவதாக ஒரு ஐதீகம். சிவபெருமான் புரியாத லீலைகளால் என்ன? ஆக தாயுமானவராக இருந்து ஒரு பெண்ணுக்கு கருவிலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தாயாகவே மருத்துவச்சியாக இருந்து திருச்சிக்கு பக்கத்துல பரிசொல்ல போய் அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக தாயுமானவனாக இருக்கின்றான். அவன் தந்தையும் அவன் பிள்ளையுமாக ஆகி வல்லாள மகாராஜாவுக்கு ஈமுத்திரைகளும் செய்திருக்கின்றான். அது இன்னும் தொடர்ந்து வருவது இந்த மாசி மாதத்திலே என்று சொன்னார். ஆக காமதகன மாதமாக இது விளங்குகிறது. மன்மதனை எரித்த மாதம் இந்த மாசி மாதம். ஆக கரும்புவில் கொண்டு மலர்கனை கொண்டு இருக்கக்கூடிய மன்மதனை நாமெல்லாம் இந்த புராணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நம்முடைய சம்பிரதாயம். பொதுவாக என்னன்னா இந்த சிற்றின்பத்தை பேரின்பத்தை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசலாம், கேட்கலாம். ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் பிரம்மானந்தம் இது. ஆனால் நம்முடைய சம்பிரதாயம் கலாச்சாரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா பெரியவர்களே, இது வெளிப்படையாக நாம் சிற்றின்பத்தை பற்றி பேசுவது கூடாது, பேசுவதும் இல்லை. என்னன்னு கேட்டால் அது சிவபெருமானே கொடுத்த ஒரு வரம் நமக்கு. ஆக மிக அற்புதமாக தன்னுடைய நெற்றிக்கணினால் சாம்பலாக எரிந்த மன்மதன் கலிதேவி புலம்புறா, என்னுடைய கணவனாரை அழுசுத்தியே என்ன பண்றது, மீண்டும் அவனை உயிர்ப்பித்துத்தா அப்படின்னு. எல்லா ஜீவராசிகளுக்கும் சிற்றின்ப உணர்வாகவும் கணவன் இருக்கின்ற காரணத்தினாலே அவன் கண்ணுக்கு தெரியவில்லை, உணர்வாகவே இருப்பான். அதனால இதை பற்றி நீ யாரும் சொல்லவும் தேவையில்லை என்று சிவபெருமான் கூறிய காரணத்தினாலே நம்முடைய கலாச்சாரத்தின் விதிப்படி பண்பாட்டின் விதிப்படி இந்த சிற்றின்ப நுகர்வுகளை நாம் வெளியே சொல்வது எல்லாம் இந்த புராணத்தோடு கலந்திருக்கின்றது தெரியும். ஆனால் பெருமானுடைய விஷயங்களை எவ்வளவு சொல்லியிருக்கோம். ஆகையினால் பிரம்மகத்தி தோஷத்தை நோக்க எடுக்கக்கூடிய விரதம் இந்த மாசி மாதத்திலே 2 ஏகாதசி மிகப்பெரிய தோஷமாக கருதப்படுவது பிரம்மகத்தி தோஷம். அந்த நாளர்களை பாவம் செய்தாலும் அந்த நாளர்களை கொலை செய்தாலும் வரக்கூடிய தோஷம் இந்த பிரம்மகத்தி தோஷம். ஆக பிரம்மத்திலிருந்து வந்த காரணத்தால் பிராமணர்கள் என்று அழைக்கும். அந்த தோஷத்தை போக்கக்கூடிய விரதம் இந்த 2 ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இதில் இருந்தால் அந்த தோஷமும் போகும் என்பது நம்பிக்கையாக விளக்குகிறது. ஆக மிக அற்புதமாக இன்னொரு அற்புதமான ஒரு வைபவம், அடியார்களுக்கு தெப்போத்சவம் பண்றோமான்னு கேட்டால் பண்றோம். இந்த சிவனாருக்கு தெப்போத்சவம் உண்டு, பெருமாளுக்கு தெப்போத்சவம் உண்டு. அது மாசி மாதத்துல மிக குறிப்பாக பல ஆலயங்களிலே தெப்போத்சவம் நடத்துவது உண்டு. ஆனால் நெல்லையில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்திலே அப்பர் பெருமானுக்கு தெப்போத்சவம், இது அப்பர் தெப்பம் என்று திருநாவுக்கரசு நாயனாருக்கு தெப்போத்சவம் நடப்பது என்பது இந்த மாசி மாதத்திலே என்று சொன்னால் அது சுக்லபக்ஷத்திலே மிக அற்புதமான வளர்பிறையிலே பஞ்சமி திதியிலே
சரஸ்வதியை வழிபட்டால், அதனாலதான் இந்த மாசத்துலதான் இந்த 10th +2 இந்த பப்ளிக் எக்ஸாம் வருது போல இருக்கு. அதனால சரஸ்வதியை வழிபட்டால் சகல ஞானமும் கல்வியும் அருள்வாள் என்பது நம்பிக்கை. ஆக இப்படியாக மாசி மாதமானது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மாசமாக, ஒரு ஆன்மீக மாதமாக. அடுத்து பங்குனி, அது ஏகப்பட்ட விஷயம் பங்குனி மாதத்துக்கு. ஆகையினால் மிக அற்புதமான எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போல சிவராத்திரி என்று சொல்லப்படக்கூடிய மகா சிவராத்திரி இந்த மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ராத்திரி. அம்பாளுக்கு நவராத்திரி 9 ராத்திரி, சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. பொதுவாக நம்ம சம்பிரதாயத்தில் இரவு நேரத்தில் வழிபாடு செய்வது கிடையாது. ஏன்னா பள்ளியற பூஜை, அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே நடைய சாத்தியணும் என்பதுதான் விதி. ஆனால் விதிகள் இருக்கும்போது விதிவிலக்குகள் கண்டிப்பாக இருக்கும். எங்கேயுமே டிராஃபிக்ல போகிறோம், கிரீன் போட்டால் போகணும், ரெட்டு போட்டால் நிற்கணுன்றது இது ஆம்புலன்ஸுக்கும் ஃபயர் இன்ஜினுக்கும் பொருந்தாது. சில மாட்டு வண்டி கூட பொருந்ததில்லை. இப்போ அது வேறு. ஆகையினாலே மிக அற்புதமாக விதிவிலக்கு என்னன்னு கேட்டால் வைகுண்ட ஏகாதசியும் சிவராத்திரியும் இந்த அப்போ நைட்டு ஃபுல்லாக நடை திறந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த 2 நாட்கள். அது இந்த மாசி மாதத்திலையும் மார்கழி மாதத்திலையும் நடப்பது என்பது அற்புதமான ஒரு விஷயமாக விளங்குகிறது. அதை அந்த சிவராத்திரி கதையில் தான் ஒரு வேடனுக்கு முக்தி கொடுத்த நாள். ஒரு வேடனுக்கு, அது கண்ணப்ப நாயனார் அடூர். இங்கே நம்ம சிவராத்திரி கஷேத்திரமாக விளங்கக்கூடிய ஒரு கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாச பக்கத்தில் இருக்கு. அந்த கஷேத்திர வில்வமணேஸ்வரர்னு பேரு அந்த சிவபெருமானுக்கு. அந்த அவன் ஒரு வேடன். மாசி மாதத்துல அந்த கதையை கேட்டே ஆகும். அவன் ஒரு வேடன். திடீர்னு ஒரு மான வேட்டையாடிகள் வரும்போது அந்த மான் போய் ஒரு முனிவருடைய மடியில வந்து உண்டு. முனிவர் அவர் சிவமுனி. சிவத்தை பரம்பொருளாக கருதி என்னாலும் தவம் செய்து கொண்டிருப்பார். இப்போ அந்த மான் இந்த தம்மனுடைய மடியில் வந்து விழுந்த காரணத்தினாலே அந்த மானுக்கு அடைக்கலம் தருகின்றார் இந்த முனிவர். அப்போ வேடன் சொல்லுகிறான், நான் ஏற்கனவே இது குறிவைத்து என்னுடைய ஆதாரத்திற்காக வந்த மான், அதனால அந்த மானனை திருப்பி கொடுத்து இது என்னுடைய என்கிறான் வேடன். சிவமுனிவர் சொல்றாரு, இது என்னிடத்துல தஞ்சம் அடைந்த காரணத்தினாலே இந்த மானை நான் தரமாட்டேங்கிறார். இப்ப தர்மம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதுதான் நம்ம தர்மமே. அதுதான் வேடனுக்கு மானை கொல்லுதல் என்பது தர்மம். அதுதான் அவனுக்கு தர்மம். முனிவனுக்கு மானை காப்பாற்றுதல் என்பது தர்மம். அதனால தர்மத்தை பத்தி பேசும்போது ஒரே மாதிரி பேசிட முடியாது நம்ம சம்பிரதாயத்தை. அப்ப முடிந்தால் என்னை கொன்று இந்த மானை நீ மீட்டுக் கொள்ற முடிந்தால், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மானை தரமாட்டேன் இந்த சிவமுனி. உடனே முனிவருக்கு புரிய வைக்கிறான் இந்த வேடன். அவனுக்கு இந்த புரியெல்லாம் அவனுக்கு உயிர்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அது மானா இருந்தாங்க, முனிவரா இருந்தாங்க, எல்லாம் ஒண்ணுதான். இந்த நேரம் இது சிவராத்திரி கதை. இந்த மாசம் சிவராத்திரி இப்ப போச்சு இல்லையா? அதுக்கு ஆக உடனே ஒரு புலியானது ஓடி வருது. இப்போ வேடனை துரத்துகிறது. இப்ப இவனுக்கு யமபயம். இதுவரைக்கும் மற்ற உயிர்களுக்கு யமபயத்தை காட்டி இருக்கக்கூடிய வேடனாகப்பட்டவன். அதனால்தான் யமனே சிவபெருமானை பல்வேறு இடங்களிலே வணங்கி இருக்கின்றான் என்பதை பார்க்கிறோம். திருக்கடையூர் ரொம்ப முக்கியம். சிவராத்திரி கஷேத்திரத்துல திருக்கடையூர் ரொம்ப முக்கியம். கன்றிய காலனை காலால் கடிந்தனைங்கிறது அப்பர் பெருமான். ஆக இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். இந்த வேடன் வில்லையும் அம்மையும் போட்டு ஓடுறான். ஓடி ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். இது ஒரு 6-6:30 மணி போல இருக்கும். சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 6-6:30 மணி போல ஏறி அந்த புலியாளர்களை விடல, கீழே மரத்தடியில் பட்டுச்சு. ஆக அவன் தூங்கி விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு இலையா பறிச்சு போட்டு ஒரு இலையா காத்தால ஒரு 5-6 மணி ஆச்சு. புலி மறைஞ்சு போச்சு. சிவபெருமான் அந்த வேடனுக்கு காட்சி தருகிறார். இது ஒண்ணுமில்லை, இந்த மானை காப்பாற்றுவதற்காக புலியாக வந்தது சிவபெருமானே. அந்த அன்னைக்குன்னு பார்த்து இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய சிவராத்திரி போல் அன்னைக்கு இந்த வேடன் ஏறின மரம் எதுன்னு கேட்டா வில்வ மரம். இவனை அறியாமலே ஏறின மரம் வில்வ மரம். நல்லா இதுதான் விதி வலி. எங்கேயோ நல்லதுக்காக நம்ம எங்க வேணாலும் கொண்டு போவோம் விதி. ஆனால் அதற்கான இறைவன் இருக்க வேண்டும். அதுதான். அப்ப மேல போன இப்ப 4 கால பூஜை பண்றோம். இதுவரைக்கும் நம்ம சிவபெருமான பூஜை எல்லாம் பண்ணதில்லை. முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் இந்த வில்வ இலை படுத்து கீழே இருக்கக்கூடிய புலி வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை. இதுவரைக்கும் சிவபெருமானை அவன் தொழுததில்லை. 4 கால அர்ச்சனை முடித்த உடனே, வில்வ அர்ச்சனை முடித்த உடனே காட்சி வேடனுக்கு முடிவெடுக்க இல்லை. இதுதான் சிவலி.
இதுவரைக்கும் சிவபெருமானை வணங்கிய முனிவருக்கு காட்சி இல்லை, வேடனுக்கு காட்சி. இதுதான் சிவராத்திரி கஷேத்திரத்துடைய மகிமையாக விளங்குகிறது. ஆகையினாலே மிக அற்புதமாக சிவராத்திரி பொழுதிலே இந்த மாசி மாதம் இப்போ நாம கும்பகோணத்துக்கு போறோம். நம்ம எல்லாம் ஆத்மார்த்தமாக எங்கேனாலும் போயிடலாம், அதுதான் நம்மளுடைய சம்பளம். இப்போ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. கும்பகோணத்திலேயே 12 சிவன் கோவில்கள் மகாமகத்தை ஒத்தி இருக்கின்றன. 5 பெருமாள் கோவில். ஆகையினாலே கும்பகோணம் என்பது கோவில் மாநகரம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையிலேயே பெரியவர்களே, கும்பகோணத்தை ஒரு பூர்வீகமாக இருப்பவர்கள் புண்ணியம் செய்கிறவர்கள், காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் புண்ணியம் செய்கிறவர்கள், மதுரையை பூர்வீகமாக இருப்பவர்கள் புண்ணியம் செய்கிறவர்கள். என்னன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதுக்காக மீதி பேர்ல அப்படி கிடையாது. என்ன விஷயம்னு கேட்டா, இந்த தமிழகத்திலே இந்த 3 நகரங்களிலே இருக்கிற மாதிரி கோவில்கள் வேற எந்த நகரத்திலும் கிடையாது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கோவில், நீங்க தடுக்க விழுந்தா கோவில் காஞ்சிபுரத்தில் ஏகப்பட்ட பாடல் பெற்ற தலங்கள் காஞ்சிபுரத்தில். குரங்கு அணில் முட்டம், குரங்கும் அணிலும் காக்கை வந்து பூஜை செய்த இடம், உடும்பு பூஜை செய்த இடம், திருமாங்கடல் என்று சொல்லப்படக்கூடிய இடமெல்லாம் காஞ்சிபுரத்தை அலங்கரிக்கக்கூடிய கோவில்கள். அதே போல திவ்யதேசங்கள், வரதராஜ பெருமாள் கோவில் இருந்து, விளக்கொலி பெருமாள் கோவில் இருந்து ஏகப்பட்ட திவ்யதேசங்கள் காஞ்சிபுரத்திலே. அதனால ஏதாவது நிலப்போல வாங்கணும், ரிட்டையர் ஆகிட்டு அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா காஞ்சிபுரத்தில் வாங்குறது நல்லது. இப்போ சென்னையில் வாங்க முடியாது. இப்போ காஞ்சிபுரத்துக்கு சென்னை கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. ஆகையினாலே வாழ்ந்தால் காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தால் முக்தி என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி, காசியிலே இயல்பாக இறந்தால் முக்தி, திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காஞ்சியிலே வாழ்ந்தால் முக்தி என்று நகரேஷு காஞ்சி என்று அற்புதமாக காஞ்சிபுரம் வர்ணிக்கப்படுகிறது. மதுரையும் அப்படிதான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மிகப்பெரிய கோவிலாக இருந்தாலும் கூட சுற்றி ஏகப்பட்ட அந்த தெப்பக்குளம் என்ன, மாரியம்மன் கோவில் என்ன, ஏகப்பட்ட கோவிலும் மதுரையை அலங்கரிக்கின்றன. மதுரையில் என்ன விசேஷம்னு கேட்டால் 64 திருவிளையாடல்களை சிவபெருமான் வேற எந்த மண்ணிலும் செய்யவில்லை. மதுரை மண்ணை மட்டுமே தேர்ந்தெடுத்து 64 63 பண்ணிட்டு 1வது வெளியே பண்ணிடலாமா? 64 திருவிளையாடலையும் சிவபெருமான் மதுரை மண்ணுக்குள்ளேயே நிகழ்த்தி இருக்கின்றான். அதை நம்ம பார்த்துருப்போம். திருவிளையாடலாம் விறகு வெட்டியாக வந்தான், ஒரு இசைக்கலைஞராக வந்து என்னென்னமோ திருவிளையாடலாம் பண்றான். ஆவணி மூலத்திலே குதிரைகளை கொண்டு வருவேன் என்று மாணிக்கவாசகர் புராணத்திலே ஒரு கூலியாளாக வந்து திருவிளையாடல் செய்ததை எல்லாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே மதுரை ரொம்ப முக்கியமான ஒரு மண்ணாக விளக்கும். அதனால எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது, ஓய்வு கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு கச்சேரிக்கோ போகும்போது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான திருத்தலங்களை எல்லாம் சேமித்து விட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. காலையில் எழுந்து பல்லு தொடக்கிறது போல, காது குடிக்கிறது போல ஆலயம் தொழுவது சாதமும் நன்மை. கோவில் இல்லா ஊரிலே குடிபுக வேண்டாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், பாத தரிசனம் பாவ விமோச்சனம் என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்லி இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு ஊருக்கு போறோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலே, அதுவும் சிறப்பாக பாடல் பெற்ற கோவிலா அல்லது திவ்யதேசமாக சேவிக்கிறது என்பது நம்முடைய பாவங்களை நீக்குமா? அது இல்லை. ஆனால் பாவங்களுடைய வலிமையை குறைப்பதற்கான சக்தி கோவில்களுக்கும். தலைக்கு வந்து தலைப்பாவிட போயிடுச்சுன்னு சொல்றோமோ இல்லையா? ஆன்மீகத்திலே பழமொழி, இது ஆன்மீக பழமொழி. ஆகையினாலே வினையை நாம் அனுபவித்தாகும், கர்ம வினையை அனுபவித்தாகும். ஆனால் நாமத்தை சொல்வதனாலும் திருக்கோவில்களுக்கு சென்று வருவதனாலும் பாவத்தினுடைய வலிமையை குறைக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் கோவில்கள் நமக்காக எழுந்துள்ளப்பட்டிருக்கின்றன என்பதனை பார்க்கின்றோம் பெரியது. இப்போ நாம இந்த தலைப்புக்குள்ள நுழைவோம். மாசி மாதத்திலே எப்படி ஆசி பெறுவது என்பது. மகாமகம் என்பது பொதுவாகவே இந்தியாவிலே ஒரு 9 நதிகள் புண்ணிய நதிகளாக கணக்கிடப்படுகின்றன. இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, அல்லது ஒரு வீட்டில் ஒரு கணபதி பூஜை பண்ணுறோம், ஒரு நவகிரக ஹோமம் பண்ணுறோம், அல்லது ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறோம், அல்லது ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணுறோம், சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம், எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் கும்ப வழிபாடு என்பது மிக முக்கியமான வழிபாடாக விளங்குகின்றது தெரியும். அதில் நீர் என்று சொல்லப்படக்கூடிய சக்தி. அப்போ அந்த நீரானது அது இப்போ நிஜமாகவே இந்த மாதிரி பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி அதில் சேர்க்கிறது வழக்கம். ஆனால் தோத்திரத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லி அதை நீரிட்டாலும் அதை கங்கா நீர் என்று நாம் சொல்வதே வழக்கம். அந்த கும்பத்தில் சேர்ந்துச்சுன்னு சொன்னாலே
அதை கங்கை நீர் என்று நாம் சொல்வது வழக்கம். ஆக 9 விதமான நதிகள் இருக்கின்றதே, அதுல மிக முக்கியமான புனிதமான தலைமை நதியாக விளங்குவது பரதகண்டத்திலே கங்கை நதி. சிவபெருமானுடைய ஜடாமுடியிலே இருந்து தோன்றி விண்ணுலகத்திலே எம்பெருமான் சர்வேஸ்வருடைய பாதத்திலே இறங்கி அது பூலோகத்திலே பகீரதனுடைய முயற்சியால் பூலோகத்திலே இறங்கி துணை பெரிய நதியாக பாவங்களை கழுவக்கூடிய ஒரு நதி கங்கா ஸ்நானம் என்பது. சரி, கங்கை என்பது முடியும். கங்கையை நம்ம பார்வதி ரூபத்துல சக்தி ரூபத்துல கொண்டோம்னு சொன்னால் யமுனை மகாலட்சுமியாக கொண்டாடலாம். ஏன்னா அதுலதான் எம்பெருமான் கிருஷ்ணனுடைய பாதம் பட்ட நதியாக விளங்குகிறது. ஆகையினாலே கங்கை, யமுனை, சரஸ்வதி. சரஸ்வதியாகப்பட்டவர்கள் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியறதில்லை, அது பூமிக்கு அடியிலே போவதாக ஒரு ஐதீகம். ஆனால் திரிவேணி சங்கமம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே கங்கை, யமுனை, சரஸ்வதி மூன்றுமே சேர்கின்றன. அதனால பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி சேரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமைகின்றது. தமிழ்நாட்டில் சில 3 நதிகள் சேரக்கூடிய இடங்கள் முக்கூடல் எல்லாம் இருக்கின்றன. ஆகையினாலே இப்படி திரிவேணி சங்கம். சரஸ்வதி கண்ணுக்கு தெரிய மாட்டான், லட்சுமி நல்லாவே தெரிவா. இப்ப லட்சுமி கடாட்சம் வெளியே நல்லா நகை நாட்டு போட்டுட்டு நல்லா பந்தாக வருவார், பட்டு போடுவார், பட்டு பாவாடை எல்லாம் சேர்த்து விட்டு பட்டு வேஷ்டி அங்கோசரெல்லாம் போட்டு வந்துடுவார், நல்ல புளிப்பல்லு செய்கடி எல்லாம் போட்டு மைனர் வந்துடுவார். ஆனால் சரஸ்வதி கடாட்சம் பெற்றவர் ஒரு ஜோகாதர், ஒரு பெரிய கண்ணாடி, தரிச்ச பேர்ல இருக்கக்கூடிய கண்ணாடி, வெளியே தெரியாது உலகம். சரஸ்வதி எப்போதுமே மறைந்திருந்து அருளக்கூடிய, லக்ஷ்மி எப்பொழுதுமே வெளிப்படையாக இருந்து அருளக்கூடியவர் என்ற காரணத்தினாலே தான் என்னமோ சரஸ்வதி பூமிக்கடியிலே இருந்து இன்னும் பிரவாகிக்கின்றார் என்ற செய்தி நாம் பார்க்கின்றோம். அடுத்தது அது அங்கே போயிட்டு இங்கே தமிழகத்தினுடைய தலைமை நதியாக விளங்குவது என்னன்னு சொன்னா அது விநாயகப் பெருமானால் உண்டாக்கி இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனியோடு சேர்ந்து உண்டாகி இருக்கக்கூடிய காவிரி நதி தான் இங்கே இருக்கக்கூடிய தலைமை நதியாக. இப்போ அது நம்ம எண்ணிக்கணும். இப்போ கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவிரி, சிந்து, மறுபடியும் வடதேசத்தில் இருக்கக்கூடிய கோதாவரி என்பது கவிஞர் கம்மநாட்டாழ்வார் தான் அந்த கழகம் சொல்றார். கோதாவரியை பற்றி சொல்லும்போது அற்புதமாக கற்றவர் கவி இருக்கின்றதே, கவிதை இருக்கின்றதே, எல்லாரும் கவிதை இருக்கலாம், கற்றவர்கள் எழுதக்கூடிய கவிதை இருக்கின்றது, அதை கற்றவர்களால் மட்டுமே விரும்ப முடியும் என்ற காரணத்தினாலே கற்றார் கவி போல கோதாவரி கிடந்தது என்பார் கம்மநாட்டாழ்வார். அதனால் கோதாவரி ஒரு சிறந்த நதியாக ஆந்திர பிரதேசத்தினை அழகு செய்யக்கூடிய ஒரு நதியாக இன்று விளங்குகின்றது தெரிகிறது. அடுத்தது அயோத்தி மண்ணினை அழகு செய்யக்கூடிய சரையு நதி, ராமபிரானோடு அயோத்தி மாநகரில் சரையு நதி. தாமிரபரணி, இன்னைக்கு தாமிரம்னாலே உலகம் செம்பு, செம்பினுடைய சக்தி இருக்கக்கூடிய நதியாக இன்னைக்கும் அது வர்ணிக்கப்படுகிறது. நம்ம திருநெல்வேலி மாவட்ட தமிழகத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒரு நதியாக தாமிரபரணி. இந்த நதிக்கரையில தான் பார்த்தீங்கன்னா நவத்திருப்பதியை நீங்கள் தரிசனம், நவத்திருப்பதி, நவகிரகங்கள் பார்க்கணும், நவகிரகத்துக்கு தனி சன்னதி இருக்கிறத பார்க்கணும். பெருமாளுக்கு 108 திவ்ய தேசங்களே நவத்திருப்பதி இருக்கிறது. ஆகையினால் அது இந்த தாமிரபரணியை ஒட்டியே விளங்குகின்றன என்று சொன்னால் நம்மாழ்வாருடைய அவதாரம் அங்கு நடந்திருக்கிறது. ஆழ்வார் திருநகரி என்ற இடத்துல நம்மாழ்வாருடைய அவதாரம், திரு அவதாரம். ஆக மிக அற்புதமாக ஆக கோதாவரி, சரையு, தாமிரபரணி, சிந்து, காவிரி, கங்கை, யமுனை, சரஸ்வதி 9 நதிகளும் என்னன்னா இலக்கே லட்சணமே என்னன்னு கேட்டா புண்ணியங்களை வழங்கி பாவங்களை தீர்ப்பதற்காக மக்கள் ஸ்நானம் பண்ணக்கூடிய இடங்களாக இந்த 9 நதிகள் புண்ணிய நதிகளாக பரதகண்டத்தினை அலங்கரிக்கின்றன. இல்லை நர்மதை மட்டும்தான், நர்மதா நதி மட்டும்தான் அரபிக்கடலிலே சேர்க்கிறது. மத்திய பிரதேசத்தையும் குஜராத்தையும் செழிக்க செய்து மீதி எல்லாம் வங்காள விரிகுடாக அங்கங்கே கலக்கக்கூடிய நிலையிலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நதிகளுக்கெல்லாம் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கிட்டோமே. ஆக நமக்கெல்லாம் விடிவு காலம் எப்பொழுது, புண்ணிய காலம் எப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது. புராணத்தினுடைய அடிப்படையில் இந்த 9 நவகன்னியரும் எல்லாத்தையுமே நம்ம பரதகண்டத்திலே பெண்ணினுடைய பெயரை தான் அலங்கரிப்பது என்பது வழக்கம். பூமி தாய், தாய்மொழி என்றுதான் பெண்ணை பெருமைப்படுத்தக்கூடிய சம்பிரதாயமாக இருக்கும். இன்னும் சில நாட்களிலே மகளிர் தினத்தை கொண்டாட விரும்பின்றோம் தெரிகிறது. ஆகையினாலே இந்த 12 சிவன் கோயிலில் அம்பாள் மட்டுமே வெளியே வரக்கூடிய கோயில் இருக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். அம்பாள் மட்டுமே, சிவனை விட்டு வரும் அம்பாள் மட்டுமே வரக்கூடிய கோவில். ஆக இப்படியாக இந்த திவ்ய தேசங்கள், இந்த கோவில்கள் எல்லாம் அலங்கரிக்க இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகாமகத்திலே அதாவது குரு பகவான், சூரிய பகவான், குரு பகவான் சிம்ம ராசியிலே,
சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் குரு பகவான் தனக்குரிய சிம்மராசியிலும் சூரிய பகவான் இந்த மாதத்திற்கு இருக்கக்கூடிய மகர ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய காட்சியானது 12 ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மாதத்திலே மகர் தினத்திலே பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த தினத்திலே நடப்பதாக ஒரு ஐதீகம். இப்ப என்ன ஆயிட்டுன்னு கேட்டா, இந்த 9 நதிகளும் சேர்ந்து சிவபெருமானத்திலே சென்று முறையிடுகின்றார்கள். எங்களுடைய பாவங்களை நாங்கள் எப்படி கழுவுவது, நாங்கள் எப்படி தீர்த்துக் கொள்வது. அப்பதான் சிவபெருமான் சொன்னார், இந்த தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, அது நமக்கு தான் இந்த பிரச்சனை, இந்த எல்லை பாத பிரச்சனை எல்லாம். ஆக உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. ஆகையினாலே குடந்தை அது முதல்ல ஆழ்வார்களும் சரி, நாயன்மார்களும் சரி, தேவார பாடல்களானாலும் சரி, இந்த கும்பகோணத்துக்கு அவர்கள் இட்ட பெயர் குடந்தை என்பதுதான். அப்புறம்தான் அது குடந்தை கீழ்கோட்டம்னு கோவில், குடந்தை காரோணம் கோவில்லாம் தேவார பாடல்களிலே பார்க்கின்றோம். இவ்வாறுதான் அது 14ஆம் நூற்றாண்டில் தான் கல்வெட்டின் ஆய்வின்படி கும்பகோணம் என்று மாறியது. அதுவும் வடமொழியாக இருக்கின்ற காரணத்தினாலே குடமூக்கு என்று சொல்லுகின்றோம். மூக்கு, கோணம், கும்பம் அப்படின்னு சொன்ன அது குறுகிய, குடம் என்று சொன்னால் மூக்கு குடத்தினுடைய வடிவிலே இருந்து மேற்கு திசையிலே இந்த நகரினுடைய மேற்கு திசை குறுகியும் கிழக்கு திசை பறந்தும் இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு குடமூக்கு, குறுகி இருக்கின்ற அந்த இடமானது குடமூக்கு என்றும், அதை வடமொழியிலே கும்பகோணம் என்றும், ஏறத்தாழ 14ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கும்பகோணம் என்ற சொல்லினை நாம் வழக்கிலே பயன்படுத்துகின்றோம் பெரியோர். அதுக்கு முன்னாடி குடந்தை என்ற சொல்லைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். சரி, ரொம்ப சில நகரங்களுக்கு என்று தனியான விசேஷங்கள் உண்டு. கும்பகோணம் என்பது டிகிரி காப்பிகள் பேர் போன ஒரு நகரமாக இன்றைக்கும் இருக்கிறது. இங்கேயும் தான் கும்பகோணம் டிகிரி காப்பிகள் போடலாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் அது நிஜமாக கும்பகோணம் காப்பியான்றது தெரியாது. அது வேறு. கும்பகோணத்தில் போய் டிகிரி காப்பி சாப்பிட்டா அது கும்பகோணம் வெற்றிலை உலக புகழ்பெற்ற. அதே போல கும்பகோணத்தில் வெண்கல பாத்திரங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகின்றது. கும்பகோணத்தினுடைய இனிப்புகள் மிக சிறந்த உலக புகழ் பெற்றவையாக விளங்கு. இதெல்லாம் கும்பகோணத்தில் இருந்தால் நாம் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாக விளங்குகிறோம். ஃபஸ்ட்டு போய் இறங்கின உடனேயே அந்த காஃபி மனம் கமழ 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 ஒரு டிகிரி காஃபியை குடிக்கிறது தான் கும்பகோணத்தினுடைய இன்னைக்கும் சிறப்பாக விளங்குகின்றது தெரியும். ஆக இந்த 7 நதிகளும் போய் கேட்க சிவபெருமான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த மகாமக குலத்தினுடைய தீர்த்தமாக விளங்குது. இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், 12 ஆண்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப அதிகபட்சம் போகணும்னு சொன்னால் ஒரு 75,000 1 லட்சம் பேர் அந்த இடத்துல கூடலாம். ஆனால் மகாமகத்தினுடைய தகவலின்படி ஏறத்தாழ ஒரு 1 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-10 லட்சம் பேர் வந்திருப்பதாக ஒரு தகவலானது விளங்குது. இப்போ அடுத்தது 2028 நடக்கக்கூடிய மகாமகத்தை நாம் காணவிருக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த நாளில் நாம் போய் பார்க்கணும். இப்போ சூரசம்ஹாரங்கிறது எல்லா முருகனுடைய ஆலயங்களும் அந்த நாளிலே நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாழ்நாளில் ஒரு முறையாவது திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரத்தை பார்க்கணும். அது நம்மளுடைய கடமை. திருக்கல்யாணங்கிறது எல்லா கோவிலையும் நடக்கும். ஆனால் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணம் தான். ஆக ஒரு நாளாவது வாழ்க்கையிலே அதை போய் பார்க்கணும். அதுபோல நீராடக்கூடிய வைபவம் வந்துட்டாலே ஒன்று காசியிலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீராட்டு வைபவம் இருக்கின்றது, கும்பமேளா என்று சொல்லப்படக்கூடிய. அது நிறைய இடங்களில் நடக்குது நாட்டில். இங்கே கும்பமேளா அப்படின்னு சொன்னால் தமிழகத்திலே அது மகாமக குலத்திலே தீர்த்தத்திலே நடக்கக்கூடிய கும்பத்தை வைத்திருக்காது. கும்பகோணம் என்ற பெயரையே தாங்கி இருக்கின்ற காரணத்தினாலே இதுதான் ஒரு முக்கியமான விழாவாக, நீராடல் விழாவாக கருதப்படுகிறது. அதனால நீங்கள் அனைவரும் என்னை நோக்கி விரதம் இருந்து ஆக இந்த மகாமக குலத்திலே நீராடினால் உங்களுடைய பாவங்கள் போகும் என்ற நம்பிய காரணத்தினால் இந்த 9 நவகன்னியர், இப்போ நாம் சொன்னோமே, கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, கிருஷ்ணா, ஆக நர்மதை, தாமிரபரணி, காவிரி, எல்லாமே பெண்களாக இருந்து இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அற்புதமாக இந்த விஸ்வநாதர் கோவிலில்
நவகன்னியர் இருந்து அருள் பெறக்கூடிய காட்சியினை நீங்கள் பார்க்கலாம் பெரியவர்கள். ஆக இந்த நிகழ்வினை மையப்படுத்தி ஒரு 12 சிவசேத்திரங்கள் அந்த பகுதியில் உருவாகி இருக்கின்றன. இதில் நம்ம வரிசைப்படி கிரமமாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ டிஸ்டன்ஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கறது ஒன்று. இப்போ நம்ம சூரியனார் கோயிலுக்கு போயிடுவோம், நவகிரக கோவிலில் பக்கத்தில். ஆனால் சூரியனார் கோயிலுக்கு போனேன்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் மங்களக்குடிக்கு போய் தான் ஆகணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் சூரியனார் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு திருமங்கலக்குடிக்கு மங்களாம்பிகை சேவிக்காமே வந்து அதே சூரியனார் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் கஞ்சனூர் இருக்குது, திருப்பதி சுக்கிரனுக்குரிய ஸ்தலம். அதனால் அப்படி டிஸ்டன்ஸினுடைய அடிப்படையில் பார்க்கறது ஒன்று. இப்படி கிரமத்தினுடைய சூரியன், திங்கள், செவ்வாய் இந்த அடிப்படையில் பார்க்குறோம், நம்ம டைம் எடுக்கும். ஆகையினால் இப்போ வரிசைப்படி நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் முதலாக இந்த 12 திருக்கோவில்களிலே காசி விஸ்வநாதர் கோவில் மிகவும் முதன்மை கோவிலாக, அடுத்தது நாகேஸ்வரம். ஆக மிக அற்புதமாக நாகேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோவில் என்று சொல்லப்படக்கூடியது. சோமேஸ்வரர் கோவில் 4, 5வது கௌதமேஸ்வரர் கோவில், 6வது அபிமுக்தேஸ்வரர் கோவில், 7வது பானபுரீஸ்வரர் கோவில், 8வது கம்பட்ட விஸ்வநாதர் கோவில். அது விஸ்வநாதர் கோவில் முதன்மை கோவில், இது கம்பட்ட விஸ்வநாதர் கோவில். 9வது ஏகாம்பரேஸ்வரர் கோவில், 10வது கோடீஸ்வரர் கோவில், 11வது காலத்தீஸ்வரர் கோவில், 12வது அமிர்தகலசநாத சுவாமி கோவில் என்று இந்த 12 கோவில்களையும் தரிசனம் பண்ணுறது மிக முக்கியமான. இதை தவிர கும்பகோணத்தில் 5 கஷேத்திரங்கள், வைணவ கஷேத்திரங்கள் விளங்குகின்றன. அது பாஸ்கர கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால சாரங்கபாணி கஷேத்திரம், சக்கரபாணி கஷேத்திரம், ராமசாமி கோவில், ராஜகோபால சுவாமி கோவில் என்று ஆக மிக அற்புதமாக ஒரு 4-5 பெருமாள் கோவில்கள் விளங்குகின்றன. அப்போ கும்பகோணத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம இறங்கிடுறோம். இறங்கின பிறகு சேவிச்சே ஆக வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தலங்கள் 12 சிவசேத்திரங்கள், சேவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய கஷேத்திரங்கள் ஒரு 5 கஷேத்திரங்கள் வைணவ திருத்தலங்கள். அதுக்கப்புறமா என்னென்னலாம் நமக்கு இடையில என்னென்னலாம் நமக்கு இருக்கோ இது எல்லாத்தையும் சேவிச்சுட்டு வந்தால் இந்த கும்பகோணத்தினை சேவித்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் பெரியவர்கள். இப்போ நாம் முதலாக அதாவது நாம் இப்போ 2 வருஷம் தாண்டி 2028 இருக்கோம்னு நினச்சிப்போம். ஆக அது மாசி மாதம் வந்துட்டுது மகாமகமான. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் மகாமகத்தை நாம் கொண்டாடினோம். இந்த வருஷம் மகத்தை கொண்டாடினோம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை வருவது மகாமகம். அதை நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லிட்டோம்னா மாமாங்கம். ஒரு மாமாங்கம் ஆச்சுப்பா, இன்னொரு புத்திரபாகிகள், ஒரு புழுப்பூச்சி இல்லை என்று சொல்வதெல்லாம் பேச்சு வழக்கு. மகா கூட்டல் மகம், அதாவது மகத்தில் நம்ம வருஷம் நீராடுறது ஒன்று. 12 ஆண்டுக்கு வரக்கூடிய அந்த மகாமகம் என்று சொல்ல மகா சிவராத்திரின்னு சொல்லுவேன். சிவராத்திரி நித்திய சிவராத்திரி உண்டு, பக்ஷ சிவராத்திரி, மாச சிவராத்திரிலாம் உண்டு. ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடியதான் மகா சிவராத்திரி. அதுபோல் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மகத்திருத்தம் தான் அற்புதமான. அதனால் அது மகாமகம் என்று அது பேச்சு வழக்கில் மாமாங்கம் அப்படின்னு. இப்போ காசி விஸ்வநாதர் கோவிலுக்குள்ளே நாம் நுழைகிறோம். விசாலாட்சி தாயார் அப்படி அவர் காசியிலே இருக்கிற மாதிரி தான் இது நடந்தது. இந்த புராணம் நடந்தது. இந்த 9 பேரும் போய் காசி பகவானைத்தான் வேண்டுகின்றார்கள். அதனால் அவரே இங்கே வந்து எழுந்தருளி இருப்பதாக ஒரு ஐதீகம். இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் இது வேற எந்த சம்பிரதாயத்திலும் கிடையாது. இப்போ ஸ்ரீனிவாச பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கு. திருப்பதியில தான் முதன்மை, அது மூலம் திருப்பதி தான். ரேணுகா பரமேஸ்வரி கோவில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் ஆரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய படவேட்டில் இருக்கக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரி தான் மூலம். ஆரணி பக்கத்தில் படவேட்டு ரங்கநாதர் எல்லா இடத்துலையும் இருக்காரு. அதனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சைமாமலை போல் நீ பவளவாய் கமல செங்கல் அவன் தான் மூலம். ஆகையினா இப்போ எதுக்காக இந்த வழிபாட்டு முறை இங்கே பக்கத்தில் சீனிவாசர் கோயில், அங்கே இங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் தினந்தோறும் போயிட்டு இங்கே பாரிஸ்லேருந்து போயிட்டு நாம் திருப்பதியில் போயிட்டு செவிச்சு வர முடியாது. சீனிவாச பெருமாள் தினந்தோறும் போயிட்டு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் செவிச்சு வர முடியாது. அதனால நாம் அபிமானமாக இந்த தலங்களை எல்லாம் வைத்து அங்கே சென்று வந்தால் என்ன புண்ணியமானது கிடைக்குமோ அதே புண்ணியத்தினை இங்கே உன் அருளாலே பெறுகின்றோம். அந்த புண்ணியத்தை நீங்கள் தருவாயாக. ஆக சூரியன் ஒன்றுதான், இறைவன் ஒன்றுதான். இப்போ நாம் அது சாதாரணமாக லௌகிகமாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு 100 வாளி கீழே தண்ணி வைக்கிறோம். 100 வாளி வைக்கிறோம்னா அந்த சூரியனுடைய பிம்பமானது எல்லா வாளிலையும் வந்து விழும். இதுக்காக ஆனால் அந்த பிம்பம் சூரியனுடைய பிம்பம் தான்.
அதையே நாம் சூரியனாக வைத்து வழிபடுகின்றோம். ஆனால் அந்த சூரிய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கோ இருக்கே இந்த நீரை உறிஞ்சக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது. அதுபோல அபிமான தலங்களிலும் அந்த இறைவனுடைய சக்தியானது சாநித்தியமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கேயே சென்று இறைவனை வழிபட்டு அந்த திருப்பதியானுடைய அருளை இங்கே பெறுகின்றோம். இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் தான் இருக்கு. இதெல்லாம் அபிமானம் என்று ஒரு பெயராக விளங்குகின்றது தெரியும். ஆக இப்போ காசி விஸ்வநாதர் இருக்க இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தான் நம்ம தர்மம் தான் சயின்ஸுக்கு ஈக்குவலாக போகக்கூடிய தர்மம், சயின்ஸோடு போகக்கூடியது. இப்போ மரங்கள் பசுமை புரட்சி நாம அதை ஆன்மீகத்தில் அந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒரு ஸ்தல வச்சம் வச்சிருக்கும். அதை வழிபடிக்கும், அதை வெட்டக்கூடாது, அதை வழிபடிக்கும். இந்த சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் என்பது ஒரு அம்மனோ பிள்ளையாரோ இருக்கக்கூடிய, ஆனால் இங்கே சிவபெருமான் வேப்ப மரத்தின் கீழே இருப்பது ஆச்சரியமான ஒரு விஷயமாக விளங்குகின்றது. வேம்பு இங்கே தலவிருட்சமாக விளங்குகின்றது பெரியவர்களே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இப்போ சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா ருதுவாக இருப்பா, ஆனால் ரொம்ப வயசாகிருக்கும், ருது தள்ளி போகும். ரொம்ப வயசாக இருக்கும், கல்யாணம் தள்ளி போகும். ருதுவான பின்னாலும் கல்யாணம் தள்ளி போகும். கல்யாணம் ஆகிருக்கும், ரொம்ப நாள் ஆகும், குழந்தை பாக்கியம் இருக்காது. இதெல்லாம் ரொம்ப பக்குவமாக பிரார்த்தனைத்து நீக்கக்கூடிய திருத்தலமாக இந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கின்றது என்று சொன்னால், பாவம் போக்கக்கூடிய திருத்தலங்களில் இது முதன்மையாக விளங்குகின்றது புரிகிறது. ஆனால் சயின்டிஃபிக்காக கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன் இதை தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி. இதற்கெல்லாம் பரிகாரம் தேடக்கூடிய இடமாக இந்த காசி விஸ்வநாதர் கோவிலானது அமைந்திருக்கின்றது தெரிகிறது. ராமபிரானே வந்து அற்புதமாக அகஸ்திய முனிவரால் காட்டப்படுகிறது. அவன் வனவாசத்தில் இருக்கும்போது சீதையை ராவணன் கவர்ந்து செல்கின்றான். அதனால் அவன் இங்கெல்லாம் வந்திருப்பதாக அழகாக செய்திகள் கூறுகின்றன பெரியவர்களே. அதனால் அவன் எப்பவுமே சத்துவகுணம் கொண்டவனாக விளங்குகின்றான். அதுதான் திருமலை புராணமும் சொல்லுகின்றது. மும்மூர்த்திகளிலே யார் சாத்விக குணம் கொண்டவரோ அவருக்கு தான் இந்த யாகத்தினுடைய ஆகுதி பலனானது சென்றதை என்று புதுமுனிவர் சொல்ல, அதனால இவர் சாத்விக குணம் கொண்டவர். ஆனால் ராவணனை வெல்வதற்கு ருத்ராம்சம் வேண்டும், ரௌத்ரம் பழகுன்றான் பாரதி. ஆகையினாலே ரௌத்ரத்தை எங்கே போய் நாம் பெறுவது என்று கேட்ட காரணத்தினாலே அகஸ்திய முனிவர் ராமபிரானுக்கு வழிகாட்டி இந்த இடத்திலே வந்து சேமித்து ரௌத்ரத்தை பழகினான் என்ற செய்தியானது. அதனால மிக அற்புதமான ஒரு ஸ்தலமாக இந்த கோவிலுக்குள்ள தான் இப்ப நாம சொன்ன அந்த 9 கன்னிகைகள் விளங்குகின்றாங்க, நவகன்னிகைகள் விளங்குகின்றன. அத்தனை பேர் ஒன்றாவே இருக்கிறாங்க. அதான் கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி, துங்கபத்ரா, தாமிரபரணி எல்லாமே ஒரு லைனாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே இந்த கோவில் தான் முதன்மை கோவிலாக நாம் கும்பகோணத்திலே ஏற்று வழிபடுகின்றோம் தெரிகிறது. அடுத்தது தேவாலயங்களிலே காணப்படக்கூடிய குடந்தை கீழ்கோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோவில், நாகேஸ்வரர் என்ற ஒரு திருநாமமானது விளங்குகின்றது. இதுவும் நாகேஸ்வரன் ஏன் பேர் அப்படின்னு கேட்டால், ஆதிசேஷனே தன்னுடைய ஆக மிக ஆக பூபாரம் தாங்க முடியாமல் துணை பாவங்களையும் சுமந்து கொண்டிருக்கின்றேனே, எனக்கு வழிபடக்கூடிய கோவில் எது, தலம் எது என்று எம்பெருமானிடத்திலே கேட்க, ஆக பெருமான் சொன்னார். அதான் கனதாசே பாடிட்டார், பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது நெருடால் சௌக்கியமான். அதனால் ஆதிசேஷனுக்கு ஒரு வெறுப்பு தான். இத்துணை பூபாரத்தை நான் எப்படி தாங்கி என்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு கேட்க, அப்ப கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கத்தை காட்ட, ஆக ஆதிசேஷன் வந்து பூஜித்த இடமாக விளங்குகின்ற காரணத்தினால் இது கும்பகோணத்தினுடைய 2வது திருத்தலமாக நாகேஸ்வரர் திருத்தலமானது அமைகின்றது. இது குடந்தை கீழ்கோட்டம் என்று அற்புதமாக வில்வ மரம் இந்த தலத்தினுடைய தலவட்சமாக விளங்குகின்றது. ஆக இதில் விசேஷமான செய்தி, அதிசயத்தினுடைய அடிப்படையிலே, கட்டுமானத்தினுடைய அடிப்படையிலே சித்திரை மாதம் 11, 12, 13 நல்லா கவனிக்கணும். சில சமயம் தமிழ் மாதம் நீளும் 32 நாட்கள் கூட வரும், நல்லா கவனிக்கணும். சில சமயம் மார்கழி 29 முடியும், நான் பார்த்துருக்கீங்க. இப்போ நாம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய கலையினுடைய அம்சத்தில் இந்த மாதங்கள் அமைக்கப்படுகின்றன. சரி, அதனால இப்போ என்ன ஆயிடுன்னு கேட்டால், இந்த 11, 12, 13 அது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாகேஸ்வரர் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி படுவது போல ஒரு கட்டுமானத்தினுடைய அமைப்பு.
இதெல்லாம் சொல்ல சொல்ல தெவிட்டாத இன்பமாக விளங்குகின்றது. இதெல்லாம் எப்படி அனுமானித்திருப்பார்கள்? எப்படி இந்த டேட்ல அந்த சூரிய கிரகணம் இங்க கூட உண்டு. நம்ம சென்னையில நம்ம ரவீஸ்வரர் கோவில் உண்டு, நம்ம வியாசர்பாடி அற்புதமான ஒரு கோவில், ரொம்ப பழமையான கோவில். நம்ம சென்னையில வியாசர்பாடியில் ஒரு காலத்துல வியாசர்பாடியில் போய் இறங்கினாலே பயந்துருவோம் நம்ம. இப்ப அப்படி கிடையாது, வியாசர்பாடி வேற லெவல் இருக்கும். ஆமா, அது சித்திரை மாசத்துல வர ரவீஸ்வரர், அது முதல் தேதி வர சித்திரமாக. ஆகையினால ரவீஸ்வரர் கோவில் வியாசர்பாடியில அற்புதமான ஒரு கோவில். ஆக மிக அற்புதமாக இதுல முக்கியமான இந்த நாகேஸ்வரர் கோயிலுக்குள்ள தான் இருக்கணும் நம்ம. அது முக்கியமான செய்தி என்னன்னா, நடராஜர் மணிமண்டபம் அங்கே இருக்கின்றது. 2 குதிரைகள் 4 யானைகள் இழுப்பது போன்ற ஒரு அமைப்பில் அந்த நடராஜர் மணிமண்டபம். நடராஜர் ஆடுவதற்கு, ஆடல் வல்லானுக்கு ஆடுவதற்கு தாளம் போடுவது போன்ற பார்வதியினுடைய அமைப்பும், விஷ்ணு பகவான் குழல் ஊதுவது போன்ற அமைப்பும் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க கண்டிப்பா அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நாம கும்பகோணத்துக்கு போயே ஆகணும். காசி விஸ்வநாதரை பார்த்துட்டோம், இப்ப நம்ம நாகேஸ்வரரையும் பார்த்து விட்டோம் பெரியவர்கள். அடுத்ததாக நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, அற்புதமாக கும்பேஸ்வரர் கோவிலுக்கு வருகின்றோம். கும்பேஸ்வரர் அதுதான் அந்த புறநோக்கு அப்படின்ற பேர் வந்ததற்கான சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய கோவில். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட திருக்கோவில்கள் அமைப்பினுடைய வகையிலே உண்டு. முனிவர்களால் ஏற்படுத்தப்பட்டது, ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்டது, அரசர்களால் ஏற்படுத்தப்பட்டது, பக்தர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இப்படி கோவிலுடைய வகைகள் ஏராளம். சிருஷ்டித்தவருடைய வகையில பார்த்தோம்னு சொன்னாங்க. ஆக திக்கு விஜயர்களால் இந்திரன், வாயு, யமன், அக்னி போன்றவர்களெல்லாம் இங்கே பிரதிஷ்டை பண்ண கோவில்கள். இதுல எல்லாவற்றிலும் சிறந்தது எதுன்னு கேட்டா, இறைவனே தான் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைந்து எழுந்தவழி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சுயம்பு திருக்கோவில் என்பது பெயர். சுயம்பு அது உருவமா கூட இருக்கலாம். சில சமயத்தில் பிள்ளையார்பட்டி சுயம்பு தான். திருப்போரூர் முருகன், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்போரூர் முருகன் சுயம்பு. அதுபோல நிறைய பெருமாள் கோயில், நிறைய ஸ்ரீரங்கம், நிறைய திருக்கோவில்கள் சுயம்பு திருத்தலங்களாக விளங்குகின்றன. அதனால இதுல விஷயம் என்னன்னா, எம்பெருமானே இறைவனே அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய கோவில். ஆகையினால் மிக அற்புதமாக இதுல சுயம்புவா இருக்கிறதால மானமானது கீழே பருத்து இருக்கும், மேல கூர்ப்பார் அப்படி இருக்கும். நீங்க அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா கச்சபேஸ்வரர் அப்படி இருப்பார். கச்சபேஸ்வரர் நீங்க காமாட்சியம்மன் கோவில், குமரக்கோட்டம் போரு, அங்க இருக்கக்கூடிய முருகரை வணங்குகள். அதுக்கப்புறமா கச்சபேஸ்வரர் ஒரே தொழில் கச்சபேஸ்வரர் வணங்கினோம்னா பெருமாளே ஆமை வடிவத்தில் இறைவனை வழிபடுத்த கோவில். அந்த மாதிரி அதே போல இங்க கீழே பருத்திருந்து மேல கூர்மையா இருக்கக்கூடிய லிங்கத்தை சுயம்பு லிங்கமாக விளங்குகின்ற காரணத்தினால் ஆக கல்நாதஸ்வரம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பாக விளங்குகின்றது. 51 சக்தி பீடங்களிலே 20 சக்தி பீடமாக விளங்குகின்றது கும்பேஸ்வரம். ஆக ஆதி விநாயகர் இங்க பார்வதியும் இங்க விநாயகரோட வழிபாடு மிக சிறந்தது. இங்க கும்பேஸ்வரர் கோவிலே பார்வதியும் பரமசிவனும் வருவதற்கு முன்னேறியே விநாயகர் இங்கே வந்த காரணத்தினால் இவரை ஆதி விநாயகர் என்று வழிபடுகின்றனர். இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 முகம் கொண்ட முருகனை பார்த்துருக்கோம். அப்ப கம்பல்சரியா 12 கை இருக்கணும் இல்லையா? இங்கே 6 கைகளோடு இருக்கக்கூடிய ஒரு அதிசய முருகனை இந்த கோவிலிலே வழிபடலாம் தெரிகிறது. ஆகையினால் மிக முக்கியமான அற்புதமான ஒரு திருக்கோவிலாக இந்த கும்பேஸ்வரர் கோவில். இந்த கும்பத்துல தான் பிரம்மபெருமான், பிரம்மதேவர், இந்த கும்பம் சிவலிங்கமாக சுயம்புவாக மாறுகின்றது. பிரம்மபிரான் மிக அற்புதமாக தன்னுடைய படைக்கலங்களை எல்லாம் கும்பத்திலே வைத்து படைப்புக்கான விஷயங்களை ஏற்படுத்துவதற்கான காரணத்தை இந்த கோவிலில் இருந்து ஆரம்பிப்பதாக ஒரு ஐதீகம். இது தொடர்ந்து வருகின்றது, இந்த கும்பகோணத்திலிருந்து வருகின்றது. ஆகையினாலே இப்ப நாம பார்த்தது 3 கோவில்களை பார்த்தோம். ஒன்று காசி விஸ்வநாதர் கோவில், நாகேஸ்வரர் கோவில் அற்புதமான கோவில், கும்பேஸ்வரர் கோவில் என்று சோமேஸ்வரர் கோவில் 4வது கோவிலாக விளங்குகின்றன. சோமசுந்தரி என்று சொல்லப்படக்கூடியவள் தாயாராக விளங்குகின்றால் இதுவும் சுயம்பு திருத்தலம் தான் என்று. முருகன் மயில் மீது அமர்ந்து, இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு காட்சி. ஒரு கம்பீரமான ஒரு அரச பதவியில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி காட்சியெல்லாம் கிடைக்கும். ஒற்றை காலை மடித்து ஒரு காலை கீழே இறக்கி, பொதுவாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அம்பாள் அப்படி இருப்பா. அம்பாள் சில இடங்கள்லாம் அப்படி இருப்பா. அப்படின்னா என்னன்னா, கம்பீரமாக அவள் அரசாட்சி செய்கின்றாள் என்பது பொருளாக விளங்குகின்றது தெரியும். இருந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்படிதான் இருக்கும். இருந்த நிலையிலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படி இருக்கும். ஆகையினாலே அப்படி பாதரட்சையோடு
முருகப்பெருமான் காட்சி அளிக்கக்கூடிய கோவில், அதிசயத்தினுடைய அடிப்படையிலே இதெல்லாம். ஆக இந்த இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இங்கே நாம் அதுதான் சொல்கிறோம். இப்போ நம்ம கோவில் ஒழுங்குமுறைகளே நம்ம ஒன்று பார்த்தோம். நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம்னா, அதாவது ஆகமத்தினுடைய அடிப்படையில் இருக்கட்டும் அல்லது ஒரு சின்ன கோவிலாக இருக்கட்டும், அந்த கோவிலில் எத்தனை சிற்பங்கள் இருக்குதோ அத்தனையும் பார்க்கணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த நடராசர் சிலையை பார்க்காம வரவேற்றார். இந்த கோவிலில் மட்டும் சோமேஸ்வரர் கோவிலில் நடராசர். இப்போ அதுக்கு அவருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் காணா நட்டமுடையான் அப்படின்னு பேர். காணா நட்டமுடையான்னா அவனை காணவில்லை என்று சொன்னால் நட்டம் நமக்கு, அவனுக்கு இல்லையா காணா நட்டமுடையான் என்று. அதனால நடராஜரை சேவித்தே ஆகும். கோவிலில் சேவிக்கிறதுங்கிறது ஒரு தனியான கலை. உள்ளே போனால் பேசக்கூடாது, ஒரு பேச்சு பேசக்கூடாது. இறைவன் அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனுடைய நாமத்தை மட்டுமே சிந்திக்கிறது. போயிருக்கலாம், எல்லாரோட சேர்ந்து போயிருக்கலாம், கூடியிருந்தான் போகணும் கோவிலுக்கு. ஆனால் உள்ளே போன பிறகு இறைவனுடைய நாமத்தை சேவிக்கணும். ஆக கைதட்டி கூப்பிடக்கூடாது. கைத்தட்டுதல் என்பது அந்த கோவிலில் இசைக்காக மட்டும்தான். இறைவன் இசையை கேட்டு மகிழ்கின்றான். ஆக அந்த கலையை வளர்ப்பதற்கு தான் கைத்தட்டணும் ஒழிய ஒருத்தர் கூப்பிட்றதுக்காக ஆனால் அது அதிகாரத்தினுடைய அடிப்படையில் இருக்குது. கோவில் ஒழுங்குமுறையில் இதெல்லாம் இருக்கு. ஒருத்தர் கைத்தட்டி கூப்பிடக்கூடாது, ஒருத்தரை கை கூப்பி வணங்கக்கூடாது கோவிலுக்குள்ள. ஒருவேளை பெரிய லெவலில் கூட இருக்கலாம், ஆனால் கை கூப்பி அந்த ஆலயத்துக்குள்ளே வணங்கக்கூடிய நிலை இறைவனுக்கு மட்டும்தான். இதெல்லாம் கோவிலில் இருக்கக்கூடிய வெளியே வந்து அவர் கும்பிட்டுக்கலாம், அது வேற விஷயம். எங்கள் ஓனர் தான், எங்கள் மேனேஜர் கும்பலாம் கோச்சிப்பாரு, இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணிடுவார். அதெல்லாம் வெளியே. கோவிலுக்குள்ள இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயமாக விளங்குகின்றது. ஆகையினாலே மிக அற்புதமாக அடுத்தது 5வது கோவிலுக்குள்ளே நாம் எல்லாம் பக்கத்தில் தான். 2 கோயில் மட்டும்தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். கௌதமேஸ்வரர் கோவில் என்று சொல்ல பசுதானம் பேர் போன கோவில். கோதானம் 2 வகைப்படும். பசுக்கே தானம் கொடுக்கறது அந்தனருக்கு அது கோதானம். பசுவுக்கு தானம் கொடுப்பது அது வேறு, அது சிறந்ததா. இப்போ நம்ம இங்கே போனேன்னா மேற்கு மாம்பலத்தில் காசி விஸ்வநாதர் சேவிச்சுட்டு அப்படியே பேக் சைடில் வந்தேன்னா அங்கே அகத்திக்கிறப்ப லைனாக வந்துடும். இந்த காசி விஸ்வநாதர் போயிருப்பாங்க, அப்படியே ஒரு கீரை கட்டை வாங்கி அப்படி கொடுத்துட்டு வந்தது. இது மிக சிறந்த தானமாக கருதப்படுகிறது. அதனால் கௌதம முனிவருடைய புகழ் ஓங்கி வளர்ந்த காரணத்தினாலே முனிவருக்கே அவர் மேலே ஒரு போறாங்க. ஆக ஒரு மாய பசுவினை அனுப்புகின்றார்கள் எதிரிகள். மாய பசுவை தடவை கொடுக்கிறார், அது மறைந்து போகின்றது. ஐயோ, என்னதான் மாய பசுவாக இருந்தாலும் அதை மறைய செய்து விட்டேனே என்று கௌதம முனிவர் உள்ளம் உருகி வழிபட்டார். அதனால இந்த கோவிலில் பசுதானம் கோதானமானது சிறந்ததாக கருதப்படுகின்றது. அதுல இருந்து அவருடைய பேரில் இந்த கோவில் அழைக்கப்படுகின்றது கௌதமேஸ்வரர் திருக்கோவில் என்று. கும்பகோணத்தினுடைய 12 சிவசேத்திரங்களிலே 5வது சிவ திருத்தலமாக விளங்குகின்றது பெரியோர்கள். ஆகையினால அதுக்கு முன்னாடி உபவேத நாதேஸ்வரர் என்ற பெயரோடு தான் இவர் விளங்கினார். கௌதமர் வணங்கிய பின்னாடி கௌதமேஸ்வரர் என்ற நாமத்தோடு உடன். அதனால இறைவன் எப்பொழுதுமே அடியார்களை ஏற்று வைப்பதிலே வல்லவனாக விளங்குகின்றான் என்று பார்க்கின்றோம். அடுத்தது 6வதாக அபிமுகேஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய கோவில். அமிர்தவல்லி தேவி அங்கே சேவை சாதிக்கின்றார். நெல்லி மரம் அங்கே அற்புதமான தலவிருட்சமாக விளங்குகின்றது. ஆக அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தேங்காயானது சிதறி விழுந்த காரணத்தினாலே அது லிங்கமாக உருவெடுத்தது. ஆகையினால் தேங்காயும் சிவனும் ஒன்று. அதனால தேங்காயை பழிக்கூடாது, அரிசியை பழிக்கூடாது, பழிக்கக்கூடாத சில விஷயங்களே இருக்கு. தேங்காயை பழிக்கூடாது, தாயை பழிக்கூடாது, பாலை பழிக்கூடாது. ஆகையினால இதெல்லாம் பழிக்கூடாது. ஆகையினால ஆடைய வஸ்திரத்தை பழிக்கூடாது. ஆகையினாலே இது ஏன் படிக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் இல்லைனாலும் அவளை கஷ்டம் தெரியும். ஆகையினாலே தேங்காயும் சிவனும் ஒன்று நாம் ஏன் சொல்றோம்னு சொன்னா, தேங்காய்க்கும் கொழுப்பு இருக்கு, சிவனுக்கும் கொழுப்பு இருக்கு. தேங்காய்க்கு 3 கண் இது. காலமேக பொதுவாக ரொம்ப அழகாக சொல்றாரு, இரட்டுறம் எழுதில்லை ஸ்லேடையா. தேங்காய்க்கும் 3 கண், சிவனுக்கும் 3 கண். தேங்காய்க்கும் ஓடு இருக்குது, சிவனாரும் ஓடு தாங்கினார் பிக்ஷாடனராக. தேங்காய்க்குள்ளும் தண்ணி இருக்கு, சிவபெருமான் கங்கா ஜலத்தை எடுத்துருக்கான். தேங்காய்க்கு ஓடு. தேங்காய் இப்போதான் முக்கியமாக எடுத்துட்டு விட்டார். தேங்காயை உடைச்சோம்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த காய் தெரியும். அதுபோல சிவபக்தியை உடைச்சு பார்த்தோம்னா அன்பு வெள்ளை இருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான் தெரியும். அன்பே சிவம்
நல்ல திருமூலரை சொல்லிட்டு போயிருக்கோம். எந்த உயிர்கள் மீது நீங்கள் அன்பு வைத்தாலும் அது சிவத்தின் மீது வைத்த அன்பாகவே ஒழிய அந்த உயிரும் சிவன் தான் என்பதுதான் நம்முடைய தத்துவமாக விளங்குகிறது. ஆகையினாலே மிக அற்புதமாக தேங்காய் சிதற விழுந்த இடம், ஆகையினால் அபிமுகேஸ்வரர் என்று இங்கே பைரவர் அந்த கோவிலில் நாம் என்ன சொன்னோம், நடராஜர் சேவிச்சே வரணும்னு சொன்னோம். எங்கள் சோமேஸ்வரர் கோவிலில் காணா நட்டம் உடையாங்க. இங்கே பைரவரை சேவிக்கணும், ரொம்ப பெரிய பைரவர். ஆகையினால சனி பகவானையும் சேவிக்கணும். இங்கே நவகிரகத்தில் மீதெல்லாம் ஒரே லெவலில் இருக்கும், சனி மட்டும் குட்டையாக இருப்பார். இங்கே குட்டைய உண்மையிலேயே அவர் கொஞ்சம் மந்தகதியில் தான் போவார். மந்தகதியில் சாட்டன் என்று சொல்லப்படக்கூடிய பிளானட், அதுவும் பூமி சுற்றுவதற்கு ஒரு ஆண்டு ஆகின்றதுன்னு சொன்னால் நம்முடைய இதில் சனி பகவான் மந்தகதியில் போகிறான்னு புராணங்கள் சொல்லுகின்றன. அது 2.5 வருஷம் சூரியனை சுற்றுவது. அதனால் இப்படி எல்லாம் ஆன்மீகத்தோட அறிவியல் தொடர்புகள் இருக்கின்றன. ஆக மிக அற்புதமாக உயரமான சிலையாக இருக்கக்கூடிய பொதுவாகவே சிவன் கோயிலில் போனோம்னு சொன்னால் நாம் முக்கியமான மூலதேவதையெல்லாம் பார்த்து வந்துடுவோம். இந்த பைரவர்லாம் டக்குன்னு பார்த்துருவோம். பைரவர்லாம் முக்கியமாக பைரவர் இந்த நவகிரகத்தில் சில பேர் போகிறதே கிடையாது, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ எது கோயில் போகிறோம், நமக்கு நேரம் கிடைச்சா அமர வந்தாலும் கோவிலை செய்யுது. அப்போ தான் நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டேன்னா நீங்கள் ஒரு நாள் முழுக்க இருக்க வேண்டி வரும். ஸ்ரீரங்கத்துக்குள்ள அவ்வளோ சன்னதி இருக்கு. நீங்கள் போயிட்டு 1 மணி நேரத்தில் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் சேவிக்கவில்லை என்பது போது, சேவிக்கவே இல்லை என்பது போது, மூலஸ்தானத்தை சேவிச்சிருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியும் பார்த்து ஆனந்தம் அடைந்தோம்னு சொன்னால் 7 மதில் 7 பிரகாரம் அதெல்லாம் ஆனந்தம் அடைந்தோம்னு சொன்னால் அது காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் நம்ம அங்கே தான் இருக்கணும். அவ்வளவு சன்னதிகள் உள்ளே இருக்கின்றன தெரியும். ஆகையினால மிக அற்புதமாக இப்போ 7வது கோயிலாக வானபுரீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய கோவிலுக்கு இங்கே வியாசரே வந்து தவம் செய்து, அதனால வியாசலிங்கம் என்று அந்த லிங்கமானது அழைக்கப்படுகின்றது. இந்த இடத்துல தான் பானத்தை கொண்டு அந்த கும்பத்தை உடைத்தார் சிவபெருமான். அதனால பானபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு. ஆக வியாசர் ஏன் இங்கே வந்து வணங்கினார்னா, நந்தி பகவானிடத்தில் பெற்ற சாபத்தினாலே வியாச முனிவர் வந்து இந்த இடத்துல வந்து சிவனை வழிபட்ட கும்பகோணத்துக்கு வந்து சிவனை வழிபட்ட காரணத்தினால அவங்கெல்லாம் மானமாரியமாக வந்துடுவார். உடனே கேட்கலாம், அவரு எங்கேயோ சிவபெருமான வழிபட்டிருப்பார், இங்கே எப்படி வந்தாலும். நம்ம இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கறதுல வல்லவர்கள். அதனால ட்ரெயின் இருந்தா, பஸ் இருந்தா, கப்பல் இருந்தா, பிளேன் இருந்தா கேட்கக்கூடாது. அவர்கள் நினைத்த மாத்திரத்திலே வானமார்க்கமாக அந்த இடத்திலே வந்து வழிபடக்கூடிய தன்மை அந்த புராண காலங்களிலே பெற்றிருந்தாங்க. அதுதான் ராமாயணம் சொல்லுது. ராமன் சீதை எப்படி கவர்ந்தான், இங்கேருந்து ராமன் மேலேயே காட்டு வயல போனோம், ரொம்ப நாள் போகும். அதனால அவன் விமானத்திலே கடத்தினான் என்று கவர்ந்தான் என்ற செய்தியினை பார்த்தீங்க. அதையினால மிக அற்புதமாக அடுத்தது கம்பட்ட மிக முக்கியமானது கம்பட்ட விஸ்வநாதர் கோவில். ஆக அங்கே இருக்கக்கூடிய அல்லாவுக்கு ஆனந்த நிதி, ஆனந்த நிதி இப்படிலாம் பேர் இருக்குமான்னு கேட்டால் இருக்கு. நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க. நம்ம இங்கே நம்ம திருநின்ற ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு என்னை பெற்ற தாயார், என்னை பெற்ற தாயார் அப்படின்னு யார் நீங்கள் பாருங்க. யார் சொன்னாலும் அந்த பக்தவத்சல பெருமாளுடைய தாயார் என்னை பெற்ற தாயார். நான் சொன்னாலும் என்னை பெற்ற தாயார் தான், அவள் என்னை பெற்றவர். நீங்கள் சொன்னாலும் என்னை பெற்ற தாயார், என்னை பெற்றவர், இப்படிலாம் பேர். அதனால ஆனந்த நிதினு ஒரு பேர் இந்த அம்மா. இந்த அற்புதமாக கம்பட்ட விஸ்வநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள். இதில் மிக முக்கியமாக யார் வணங்கணும் அது மட்டும் சொல்லிடும். யாராவது நகை சம்பந்தமான ஜுவல்லர்ஸு, நகை வியாபாரம் செய்பவர்கள், ஆச்சாரிகள் இருந்தால் அவங்க வணங்க வேண்டிய கோவில் நகை சம்பந்தம். ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்து வணங்கக்கூடிய கோவில். தூமகேது விநாயகர் இருக்காரு. விநாயகர் வடிவத்தில் தூமகேது விநாயகர் ஒருத்தர். இந்த காலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தார் தூமகேதுன்னு சொல்லி. அவர் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். இந்த ஆகம விஷயம், வேத விஷயத்தெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சிஷ்யாருக்கு அந்த கோவிலில் வர போய் காட்டுவாங்க. இந்த கோவில் இதெல்லாம் இருக்கு. ரொம்ப புலகாங்கிலம் அடைவாங்கம்மா சிஷ்யர். அவர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கார். கம்பட்ட விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்திருக்கார் கும்பகோணத்துக்கு. உடனே இவர் இவ்வளவு இந்த சிஷ்யாவுக்கெல்லாம் இவ்வளோ புண்ணியம் பண்ணி இவ்வளோ கோவிலை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவுக்கு அவர் காட்சியளித்தார். இந்த கம்பட்ட விஸ்வநாதர் காட்சியளித்த காரணத்தினாலே அற்புதமாக ஆசிரியர்களும் மாணவர்களும் நகை ஆச்சாரியர்களும் வந்து வணங்க வேண்டிய ஒரு கோவிலாக
இந்த கம்பட்ட விஸ்வநாதர் கோவில் அற்புதமாக விளங்குகின்றது. அதனால தாயாரை வணங்கினால் அவள் ஆனந்தம் என்று சொல்லப்படக்கூடிய நிதியினை கொடுப்பாள். அதுதான் நிதி, நிதி எல்லாம் விதி. ஆகையினாலே ஆனந்தம் என்று சொல்லப்படக்கூடிய நிதியினை கொடுப்பார்கள். அடுத்தது நம்ம 9வது கோவிலுக்கு வந்துடுறோம். ஆக ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காளிகா பரமேஸ்வரி. ஆக ராகு காலத்துல இங்க என்னன்னு கேட்டா, இந்த கோவில் தான் நம்ம ஏற்கனவே முன்னுரையில சொன்னோமே, எல்லா கோவிலிருந்தும் சிவன் அம்பாள் தான் வருவான் இந்த மகாமக தீர்த்த வைபவத்துக்கு, எல்லா கோவிலும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மட்டும்தான் வருவாள், ஏகாம்பரேஸ்வரர் வரமாட்டார். ஆகையினாலே அற்புதமாக இங்கே அவளுக்கு ரொம்ப பவரம், ஆற்றல் அதிகம், அது சக்தி அதிகம்ன்ற காரணத்தினாலே இங்கே வழிபாடு, பூஜை, முதல் கிரியை, ஆகையினாலே எல்லாமே சிறப்புகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு தான். ராகு காலத்தில் இவளை வழிபட்டால் சகல நலங்களும் வளங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தெரிகிறது. ஆகையினாலே அற்புதமாக நந்தி சிலை அற்புதமான ஒரு சிலையாக இங்கே விளங்குகின்றது. விஸ்வகர்மாக்கள், மறுபடியும் விஸ்வகர்மாக்களுடைய ஒரு கோவிலாக இது விளங்குகின்றது ஏகாம்பரேஸ்வரர் கோவில். காமாட்சி மட்டுமே, இது வேற எங்கேயும் எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. அம்பாள் மட்டுமே வந்து வெளியே, ஏன்னா பெருமாள் கோயிலும் அப்படிதான், தாயார் இல்லாமல் பெருமாள் வெளியே வரமாட்டார். அதே போல தேவி இல்லாமல் சிவபெருமான் வெளியே வருவதில்லை. பஞ்சமூர்த்தி விழாலையும் அப்படிதான். ஆனால் இங்கே காமாட்சி அம்மன் மட்டுமே வந்து தீர்த்தவாரி ஏற்றுக்கொள்வது என்பது அற்புதமான ஒரு விஷயமாக விளங்குகின்றது. 10வதாக கோடீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய கோவில். ஆக சனியும் யமனும் எதிரெதிராக நிற்கக்கூடிய ஒரு கோவிலாக விளங்குகின்றது. இங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பாலசனின்னு பேரு. கையிலே லிங்கம் வைத்திருக்கிறார். அனந்தபத்மநாப சுவாமி நீங்க பார்க்கணும், திருவனந்தபுரம் போனீங்கன்னா கையிலே லிங்கம் வைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ராஜராஜ சோழனுடைய மனைவி செம்பியன் மாதேவி, மகளிர் தினத்து ஸ்பெஷலாக சொல்லிடுறோம். ஆகையினாலே செம்பியன் மாதேவி வந்து கைங்கரியம் பண்ணியிருக்கக்கூடிய, இந்த பெண்களுக்கும் உரிமை தரணும்னு நினைச்சது அந்த காலத்திலே ராஜராஜ சோழன். அந்த மனைவி கிட்டே காசு கொடுத்து, நிதியங்கள் கொடுத்து பல்வேறு திருப்பணி கைங்கரியங்களை செய்ய சொல்லியிருக்கின்றான். செம்பியன் மாதேவி அவளுக்கு கீழே பெண் அதிகாரிகளை நியமித்தாள். அதான் மிக முக்கியமானது. அவள் ராணி, அவளே செய்ய முடியாது வேலைகளை. ஆனால் ஆண் அதிகாரிகளுக்கு பதிலாக பெண் அதிகாரிகளை நியமித்தாள் என்ற செய்தி, புதுமை செய்திகளை எல்லாம் நம்ம ராஜராஜ சோழன் காலத்திலே பார்ப்போம். அதனாலதான் நாம இன்னைக்கு ராஜராஜ சோழனை கொண்டாடுகின்றோம் பெரியவர்களே. ஆக இது மகளிர் ஸ்பெஷல். ஆகையினாலே அற்புதமான ஒரு விஷயம். ஆக இங்கே கரையேற்ற விநாயகரை நீங்க தரிசனம் பண்ணியாகணும். சில கஷேத்திரத்துல சில முகூர்த்தங்களை நீங்க தரிசனம் பண்ணியாகணும். கரையேற்ற விநாயகர் அற்புதமான ஒரு விநாயகர் இங்கே கோடீஸ்வரர். அடுத்தது காலாஸ்தீஸ்வரர், ஞானபிரசனாமிக நம்ம காலாஸ்தீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய அதே தான். ஆகையினால உண்மையிலேயே ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு யார் வழியில் என்ற சண்டை நடக்கும்போது, ஆக ஒரு மலையை ஆதிசேஷன் கட்டி கொள்கின்றார். வாயு பகவான் ரொம்ப வேகமாக அதை பெயர்க்கின்றார். இப்படி 3 இடங்களிலே அந்த சிகரங்கள் வந்து விழுந்தன. 3 இடங்களிலே மிக அற்புதமாக அது என்ன 3 இடங்கள்னு கேட்டால், நம்ம காலத்து திருப்பதி வழியில் இருக்கக்கூடிய காலத்தி மலை. ஆகையினால ஒரு மலை இருக்கு குட்டியா, அதுதான் கண்ணப்ப தேவநாயனருடைய புராணம். அதுதான் அந்த மலை மேல தான் சென்று குடுமி தேவரை போய் பார்க்கிறார் கண்ணப்ப நாயனர். சரி, அது ஒண்ணு. இலங்கையில போய் ஒண்ணு விழுது, அதுதான் திரிகோணமலை ஒண்ணு. திருச்சியில போய் விழுது, அது நீங்க திருச்சி எட்டாகும் போதே பார்த்துக்கலாம். அதுதான் உச்சிமலை கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த மலை. ஆக இந்த 3 மலைகளும் ஆதிசேஷனும் வாயு பகவானுக்கு நடந்த யுத்தத்தினால் வந்து விழுந்த மலைகள் என்று புராணங்கள் திகழ்காக தெரிவிக்கும். நாம ஏன் இந்த கதையை சொல்றோம்னா, காலத்தீஸ்வரர் நாமம் இவருக்கும் இருக்கின்ற காரணத்தினாலே இதை சொல்லிடுவோம். ஆகையினாலே தை மாசம் 1 தேதி மகர சங்கராந்தி திருக்கல்யாண வைபவத்தை பார்த்தே ஆக வேண்டும். இந்த காலத்தீஸ்வரருக்கும் ஞானபிரசனாமிகை நீங்க நம்பவே மாட்டீங்க. இந்த டெக்னிக்கை இங்க யூஸ் பண்ணல, துபாயில் இருக்கக்கூடியவர்கள் யூஸ் பண்ணலாம். காலத்தீஸ்வரருக்கும் ஞானபிரசனாமிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும், அந்த கோவிலில் நடக்கும். வேற எங்கேயாவது நடக்குமான்னு தெரியல. ஆனால் துபாயில் வருஷா வருஷம் தமிழர்கள் இந்த தென்னிந்தியர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த காலத்தீஸ்வரருக்கும் ஞானபிரசனாமிக்கும் திருக்கல்யாணம் நடத்துகின்றார்கள் என்பதெல்லாம் இறைவன் எல்லா இடத்திலும் விளங்குகின்றான் என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்திகளாக விளங்குகின்றன. ஆகையினால இங்கே அஷ்டதச புஜ 18 கைகளோடு 18 தோள்களோடு விளங்கக்கூடிய மகாலட்சுமி துர்க்கையை நாம் பார்க்கின்றோம் பெரியவர்கள். ஆகையினாலே மிக அற்புதமாக
கடைசியாக 12வது திருக்கோவிலாக அமிர்த கலசநாதர், இங்கதான் அமிர்தமே கலசமாக இருக்கு. இப்ப அது சாக்கோட்டை என்ற இடத்துல இருக்கு. அற்புதமான அம்பாள் தபசு கோலத்துல நல்ல ஒரு பெரிய தவறு பண்ணுறா, நல்ல தபசு இங்க வந்து பண்றா. காஞ்சிபுரம் அம்பாள் தபசு பண்ண இடம், இதெல்லாம் மிக முக்கியமான இடம். அதுக்கு முன்னாடி அவன் தவம் பண்ண இடம் எதுன்னு கேட்டால் நம்ம பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்காடு. அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு காமாட்சி தான் பேர், மாங்காட்டில் இருக்கக்கூடியவருக்கு காமாட்சி தான் பேர். அவர் பஞ்சாபினி வளர்த்து இங்கே தவம் புரிகின்றார், அங்கே ஏகாம்பரேஸ்வருக்காக தவம் புரிகின்றார். இதெல்லாம் பார்க்க வேண்டிய இங்கே இந்த இடத்துல அற்புதமாக தவம் புரிந்த இடமாக அமிர்த கலசநாதர் கோவிலும் அம்பாள் தபசு நிலையிலே காணக்கூடிய காட்சியினை பார்க்கின்றோம். ஆகையினாலே மிக அற்புதமாக இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கு. நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டு 2028 மாசி மகாமகத்துக்கு இந்த 2028 16 நடந்தது. 16 கூட்டல் 12 28 நடக்க போகுது. அதனால இந்த 12 கோவிலை நம்ம முன்கூட்டியே எல்லாம் புக் பண்ணிட்டு அந்த 28 போய் மாசி மகாமகத்து அன்னைக்கு ரொம்ப கூட்டம் இருக்கும். இன்னும் இந்த செய்திகளை ஆன்மீகம் என்பது நாளுக்கு நாள் அல்ல பெரியவர்களே, நிமிஷத்துக்கு இல்லை, நொடிக்கு நொடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நொடிக்கு நொடி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதனால நம்ம மாசி மகாமக வைபவத்தில் இந்த தீர்த்தத்தில் ஒரு சொட்டு நீர் போட்டாலே 1000 பாவங்களை புரோக்ஷணம் என்றால் தெளிச்சுக்கணும். நீராடுதல் என்பது தெளிச்சுக்கணும், அதான் கும்பாபிஷேக தத்துவம். ஆகையினாலே இந்த மகாமக வைபவத்தில் கலந்து கொண்டு 12 சிவக்ஷேத்திரங்களையும் 5 பெருமாள் கஷேத்திரங்கள் இருக்கு. பாஸ்கர கஷேத்திரம் அதுல வந்து மிக அற்புதமாக சாரங்கபாணி கோவில் அற்புதமான ஒரு கோவிலாக விளங்குகிறது. சாரங்கபாணி கோவில், அது ராமசுவாமி கோவில், ராமாயணத்தோட தொடர்புடைய கோவில். ராஜகோபால சுவாமி கோவில் வந்து கிருஷ்ண பகவானோட தொடர்புடைய கோவில். சக்கரபாணி சுவாமி கோவில் கும்பகோணத்துல எம்பெருமான் சக்கரமாகவே இருந்து ஆசீர்வதிக்கக்கூடிய கோவில். இப்படியாக பல்வேறு கோவில்கள். ஆக இந்த 17 கோவில்களையும் சேவித்து மீண்டும் விட்டு போன கோவில்கள் கும்பகோணத்தில் சேவி. அப்புறம் நீங்க வெளியே போன என்ன ஏகப்பட்ட கோவில் இருக்கு. நீங்க இதெல்லாம் இருக்கு, பிரத்யங்கராதேவி கோவில்லாம் இருக்கு, நீங்க போயிருக்கீங்க. பிரத்யங்கராதேவி கோவில், திருநாகேஸ்வரர் இருக்கு, அற்புதமா நம்ம ஒப்பிலியப்பன் கோவில் இருக்கு. இதெல்லாம் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கோவில்கள். எல்லாத்தையும் சேவிச்சு ஆக நம்முடைய கர்ம வினைகளை தீர்த்தல் என்பது இயலாத காரியம். ஆகையினாலே கர்மங்களுக்கு உட்பட்டு பிறந்த வேண்டாம். கர்மங்களுக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய ஒருவன் மட்டுமே அது இறைவன் தான். ஆனாலும் கர்மங்களுடைய வலிமையை, கர்மங்களுடைய எழுச்சியை குறைக்க முடியும் இந்த கோவில்களுக்கு சென்றார். ஆக நாம சங்கீர்த்தனமும் நாமம் தான் அந்த கலியுகத்திலே நம்ம முடியும். கோவில் விஜயம் என்பது மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது என்பதை சொல்லி நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, ஓய்வு கிடைக்கும் போது பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று அந்தந்த இறைவன் அவரவர் குறைகள் இருக்கிறார். நம்ம அந்தந்த இறைவனுடைய ஆசையை பரிபூரணமாக பெற்று உருவமாக என்று சொல்லி இந்த அளவிலே ஆசி பெறுவோம் மாசி மகத்திலே என்ற தலைப்பிலே சில சிந்தனை துறைகள் சிந்தித்தமைக்கு குருவரும் திருவரும் கூட்டிய காரணத்தினால் சபையோருக்கு, தலைவருக்கும், பொருளாளருக்கும், செயலாளருக்கும் மற்றும் உள்ள அங்கத்தினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தினத்திலே மீண்டும் சந்திப்போம், நல்ல கருத்துக்களை சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.